அன்னியாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம அன்லக்கி கேர்ள்ஸ் பென் 1 நைட் OT7ஓட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இந்த ஃபைனல் பார்ட்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். இந்த எஃப்எஃபோட ஸ்டார்டிங்லேயே ஜேகே காமிக்கிறாங்க. ஜேகே செம்மையாக குடிச்சிட்டு கிட்ட புலம்பிகிட்ருக்காரு. அவள் என்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் எண்டில் இப்படி பண்ணிட்டா. ட்ரிப் முடித்த பிறகு நம்ம லவ் பண்ணலாம் அஃபிஷியலான்லாம் என்னை சொல்லி ஏமாற்றி இப்போ என்னை பிரேக்கப் பண்ணிட்டா, என் மேலே லவ் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. தான் அவளாம் ஊற்றி அவளுக்காண்டி என்ன நீ அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களை திட்டிகிட்டே அவருக்கு சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் ஜேகே சமாதானம் ஆன மாதிரி தெரில, செம்மையாக புலம்பிட்டு அழுதுட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே என்ட்ரி ஆவாங்களா. ஏன்டா அப்படி அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜேகே அவ என்னை ஏமாற்றிட்டு என்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான். என்னடாச்சு, ஏன்டா யாரை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. அதுக்கு வேறு யார், அந்த வயன் நிர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறாரு. என்னது வயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் பார்க்குறாங்க. அதுவா இவன் நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டா, அதனால இவன் அழுதுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆஹா, அதுக்கு தான் நான் அதுக்கே இப்படி அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த விஷயமே புரியாமல் அவங்க பாட்டில் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜேகே போய் வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், அவள் ரிஜெக்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. ஆரம் என்ன நினைக்கிறாருன்னா, அவள் என்னையே லவ் பண்ணுறாரு, இவனை எப்படி அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் நினச்சிட்ருக்காரு. ஜேஹோப்பும் அவ்வளோதான், அவள் என் கூட தானே இருந்தா, அவள் என்னை தான் லவ் பண்ணுறா, அப்போ என்னை தான் அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அவ்வளோதான், என்னை தானே லவ் பண்ணுறான், அப்புறம் எப்படி இவ்வளோ அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்ருக்காரு. ஆனால் ஜிமின்னு ஜோராகவே சொல்லிடுறாரு, அவள் என்னையை தான் லவ் பண்ணுறா, அப்போ அவள் என்னையை தான் அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிகிட்ருக்காரா. அப்போ ஆரமே இல்லை அவள் என்னை தான் லவ் பண்ணுறா. அதுக்கு ஜேஹோப்பும் இல்லை அவள் என்னை தான் லவ் பண்ணுறா. ஜின்னு இல்லை அவள் என்னை தான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. சொல்லிகிட்ருக்காங்க. சுகா என்னடா நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அப்போ என்னையும் தான் அவள் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சுகா புரியாமல் பேசிகிட்ருக்காரு. வீக்கு பொறுத்துக்க முடியல இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு. வாயை மூடுங்களா, அவள் எப்படிப்பட்ட ஆளுனே தெரியாமல் நீங்கள் பாட்டில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்றுற எல்லோரும் திரும்பி வியை பார்க்குறாங்க. அப்போ ஜேகே வாங்கி கீழே வந்துருப்பாள். எந்திரிச்சிட்டு அவள் என் கூடலாம் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்படி ஏமாற்றிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் படுத்துடுறாரு. என்னது இவ கூட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க ஷாக்கிங்காக. ஆமாம் இவ கூட ஃபஸ்ட்டு டே ட்ரிப்பில் இவன் கூட தான் இருந்திருக்கா நைட் ஃபுல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஜேஹோப் அவங்களாம் என் கூடயும் தான் அன்றைக்கி நைட் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கதையை சொல்கிறாங்க. எல்லாரும் தலையில் கை வச்சுட்டு என்னடா இது, அவனே இவ்வளோ கேவலமான பொண்ணா, எல்லோரும் கூடயும் என்ன இப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உங்க மேலே அப்படியே கோவம் அப்படியே தலைக்கேறுது. எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்ஸ்ட் டே காலேஜ் வராங்க. நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிவிட்டு எதுவுமே நடக்கிற மாதிரி நீங்கள் பாட்டில் கூலாக போயிட்டுருக்கீங்களா, அதை பார்த்து அவங்களால பொறுத்துக்க முடியல. நீங்கள் ஒரு பிளேஸில் போயிட்டுருக்கும் போது வயன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே நின்று திரும்பி பார்க்குறீங்க, போகலான்னு பார்க்குறீங்க அவங்க பார்த்துட்டு பயந்துட்டு. ஆனால் வயன் நில்றியா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அங்கேயே நின்றுறீங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட தான் இருப்பாங்களா, அவங்களும் ஐயோ என்னென்னு இருந்துச்சு தெரியலையே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறிட்டு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அனுவலிக்கும். அப்போ உங்கள் ஜின்னு ஆரம் அவங்களாம் உங்ககிட்ட வந்துட்டுருக்காங்க, எல்லா மெம்பர்ஸும் உங்ககிட்ட வந்துட்டுருக்காங்க. அங்கே வேறப்பா அங்கே நின்றுட்டுருக்காரு. உங்ககிட்ட வந்தோடனே சுகாக்கு அவரோட ஆங்கர் இஷ்யூ பொறுத்துக்க முடியல, வந்து அவங்க கழுத்தை பிடிச்சிட்டு உனக்கு எவ்வளோ தெரியும் தான் எங்கள் எல்லாரையும் சேர்ந்து ஏமாத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டுருக்காரு. ஜேகே தான் கொஞ்சம் பொறுமையாக சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லுவையன் நீ அப்படி கிடையாது இல்லை எல்லாரும் கூடயுமா நீ இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. பாவமா உங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல, அழுதுட்டு அப்படியே கீழே குஞ்ச மாதிரியே இருக்கீங்களா. ஆரம்புக்கு கோவம் வருது. மரியாதையே உண்மையாக சொல்லு அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்காரு. அனுவலிக்கும் அங்கே இருப்பாங்களா, நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லி துரத்திடுறாங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்களை சுற்றி அவங்க மெம்பர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறத பார்த்தோன்னே சுகா ஒரே ஸ்லாப் விட்டுறாரு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே கீழே விழுந்துட்டு அழுதுட்டுருக்கீங்க செம்மையாக. ஜேகே சும்மா இருடா கொஞ்சம் நேரம் அப்படி சொல்லிட்டு சுகாவை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க ஜேகே. ஆரம் உங்ககிட்ட வந்துட்டு நீ சொல்லு வயன் இதெல்லாம் உண்மைதானா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்களா. நீங்கள் என்ன சொல்கிறது தெரியாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க, சொல்கிறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு செம்மையாக கத்துறாரா. நீங்கள் பயந்துட்டு ஆமாம் இதெல்லாம் உண்மைதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருமே ஷாக் ஆகிட்டு அப்போ நீங்கள் எங்கள் எல்லாரையும் நீ ஏமாற்றிட்டல, எங்கள் லைஃப்பில் வந்து ஏமாற்றிட்டல நீ அப்படி சொல்லிட்டு
எங்கள் லைஃப்பை பார்த்தா உனக்கு என்ன ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி தெரியுதா? வந்து நீ பாட்டில் இப்படி பண்ணிட்டு போயிட்டா எங்களை பற்றி நீ யோசிக்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு ஆரம் கத்திட்டுருக்காரு. அப்போ அதானே நம்மளெல்லாம் பார்த்தா அவளுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, இது ஒரு பொம்மை மாதிரி வந்து விளாண்டுட்டு அவள் பாட்டில் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிகிட்ருக்காரு. எல்லோரும் சேர்ந்து உங்களை செம்மையாக திட்டிகிட்ருக்காரு. ஜேகேவால் இதை ஏற்றுக்க முடியல. வையன் நீ நிஜமாவே இதுதானா, உண்மையாக சொல்லு வையன், ஏன் வையன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு மாதிரி ஐஸில் டியர்ஸ் வச்சுட்டு அவர் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காரு. ஏன்னா அவர் உங்களை ரொம்பவே லவ் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் இப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு சத்தியமாக ஒரு கனவுல கூட நினச்சி பார்க்கல. இப்போ அவருக்கு இது உண்மை மாதிரி அவருக்கு இதை அக்செப்ட் பண்ணவே முடியல உண்மைன்னு. அவர் உங்ககிட்டே மறுபடியும் கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறது தெரியாமல் அழுதுட்டு மட்டும்தான் இருக்கீங்க. அப்புறமா இங்கே பாரு அழுதுகிட்டே இருந்தானா அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சுகா மறுபடியும் உங்களை அடிக்கிறதுக்காண்டி வராரு. அப்போ நீங்கள் பயந்துடுறீங்களா? இது நான் வேணும்னு பண்ணல, இதுக்கு என்கிட்ட ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் என்ன மயிர்னக்க ரீசன் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. ஆரம் தான் சைலண்ட் ஆகிட்டு சரி என்ன ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்குறாரு. நீங்கள் அது எனக்கு கேன்சர் இருந்துச்சு அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? எல்லாம் ஷாக் ஆகிட்டு என்ன புரியல நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு கேன்சர் இருந்துச்சு, ட்ரிப் வரதுக்கு முன்னாடி தான் எனக்கு கேன்சர் இருக்குதுன்னு தெரியும், 1 மாதம் தான் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா? இந்த வேணா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனில் அந்த டாக்குமெண்ட் பழசு ஒன்று இருக்கும் தெரியுமா, மிஸ்லீட் ஆகி உங்ககிட்ட வந்திருக்கும் தெரியுமா, அந்த டாக்குமெண்ட் உங்கள் ஃபோனில் இருக்கும். ஸோ அதை எடுத்து காமிக்கிறீங்களா? அதை ஆரம் பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லா மெம்பர்ஸ்க்கும் பாஸ் பண்ணுறாங்களா, எல்லோரும் பார்த்துட்டு ஷாக்காகி அவங்கள பார்க்குறாங்க. இது உண்மைதானா அப்படி சொல்லி ஜின் கேட்குறாரு. ஆமாம் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறீங்க. ஆனால் சுகவால் நம்ப முடியல. இன்னமாடா இவ்வளோ நம்புறீங்க, நம்மளை கழுத்து நினச்சி கொன்ற மாதிரி எவ்வளோ நம்மளை சீப்பாக நினச்சி நம்மளை ஏமாத்திருக்கா, இன்னுமா இவ்வளோ நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுக கத்திட்டுருக்காரு. கூட கொஞ்சம் பாப்படுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் சுகவால் அவர் செம்ம கோவத்தில் இருக்கார் உங்கள் மேலே. ஜேஹோப் கேட்குறாரு உங்களை பார்த்துட்டு, சரி இது இருந்தால் இருந்துட்டு போகுது, அதுக்கே எங்களை ஏமாத்தினேன் அப்படி சொல்லி ஜேஹோப் கேட்குறாரா? நீங்கள் அது வந்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜின்னு என்ன நடந்துச்சு சொல்லு அப்படி சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீங்கள் அது ஒன்றும் இல்லை, சின்ன வயசுலேருந்து யார் கூடயும் பேசினதில்லை, நான் என் லைஃப்பை கூட ஸ்பெண்ட் பண்ணதில்லை, வீட்லேயும் நிம்மதியாக நான் வாழ்ந்ததில்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அதுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஆமாம் நான் என் லைஃப்பை நியாயமாக யார் கூடயும் சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணலை, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்ததில்லை, அதனால தான் இருக்கிற கொஞ்ச நாளாச்சும் நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சி தான் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறீங்களா? லூசா நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நில்றா இன்னும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்டுட்ருக்காரு. ஆமாம் இன்னும் சொல்லி மட்டும் என்ன கிழிச்சிட போகிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஆரம் என்ன நினச்சாருன்னு தெரில, வையன் நீ போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. உங்களுக்கு இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பீங்க. சுகா நில்லு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி பார்க்குறீங்க. ஆரம் மறுபடியும் இல்லை வையன் நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவங்க ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் பாட்டில் போயிடுறீங்க. அதுக்கப்புறம் வெளில வரீங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் நின்றுருப்பாங்க. என்னடி ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் இந்த கேன்சர் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? லூசா நீ மறுபடியும் போய் சொல்லியிருக்கா, இதை கண்டுபிடிச்சாங்கன்னா நீ அவ்வளோதான், உன்னை சாவடிச்சாமல் விட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை நான் எப்படியாச்சும் சீக்கிரமாக இந்த டிசி வாங்கி எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் இதுதான் கரெக்டு, நீங்கள் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களை கூப்பிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் வரும்போதெல்லாம் அப்படியே தப்பிச்சிட்டோண்டா சாமி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டுருக்கீங்க. அங்கே இருக்கவங்களும் சரி பாவம் அவள் ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சப்போர்ட் பண்ணுறாரு. இன்னமாடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இது பொய்யே இருந்துச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த விஷயத்தில் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களாடா, ஏன்டா அவள் ஃபஸ்ட்டே நல்ல பொண்ணு தான், அந்த ட்ரிப்பில் தானே அவள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணா, ஒருவேளை இது உண்மையாக கூட இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் சொல்கிறாரு. சுகா இன்னும் நம்பிட்டுருங்க அவளை அப்படி சொல்லிட்டு அவர் கத்திட்டுருக்காரு. இருங்க பார்க்கல 1 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அது வெயிட் பண்ணி பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ கொஞ்சம் கிட்ட யாரும் பேசுகிறதில்ல, அவங்க பாட்டில் அவங்க வேலை பார்க்குறாங்க. ஆனால் ஜேகேவால் தான் டெய்லி குடிச்சிட்டு அவங்க புலம்பிகிட்டு இருக்காரு. வீதா சமாதானப்படுத்தி அவளை பற்றி நினைக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நாள் அப்புறம் பார்த்தா நீங்கள் டிசி வாங்கிட்டு போயிட்டீங்க வேறு எங்கேயோ.
ஜேகே தான் வந்துட்டு பையன் டிசி வாங்கி போயிட்டாளாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. ஸோ அவள் என்ன பொய் சொல்லியிருப்பா, அதனால தான் பயந்துட்டு வேறு எங்கேயும் போயிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா அவளுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூனால தான் டிசி வாங்கியிருக்கு அப்படின்னு தான் டாக்குமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா இப்போ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. பாவம் உண்மை தான் போல், அவளை போய் நம்ம ரொம்ப பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை ஃபீல் பண்ணுறாரு. இப்போ 47 மெம்பர்ஸு பாவம் வையன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாலாம், அவளை போய் நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பாவம். இப்படியே கொஞ்ச நாள் அப்படியே 4 இயர்ஸ் ஸ்கிப் ஆகிடுது. இப்போ 47 மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே ஒரு கிட்ட தான் எல்லோரும் ஃப்ரெண்டு மாதிரி இப்போவே ஃப்ரெண்டாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் ஒரு கம்பெனிலேயே வேலை பார்க்குறாங்க. அந்த கம்பெனி அவங்களுக்கு தான் சொந்தம். ஸோ அந்த 7 பேருமே ஜாயினாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி வேலை பார்த்துட்ருக்காங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு. இப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா யூஎஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு போகிறதுக்காடி 7 பேருமே ரெடி ஆகிட்டு ஒரு ட்ரிப் மாதிரியும் இருக்கும், பிஸ்னஸ் ட்ரிப் மாதிரியும் போன மாதிரியும் இருக்கும், நம்மளும் அப்படியே என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 7 பேருமே வராங்க. வந்துட்டு ஒரு கம்பெனியில் போய் பேச வேண்டியதாக இருக்கும். ஒரு 3 to 4 கம்பெனிஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப்காண்டி பேசுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் அப்படி பிரிஞ்சு போய் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ வியும் சுகாவும் ஒரு கம்பெனிக்கு வந்திருப்பாங்க. அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தா அங்கே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் இதோட சிஇஓ வரல, அவங்க லேட்டாக வருவாங்க அப்படி சொல்லியிருப்பாங்களா. ஸோ அவங்க 2 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு லேடி மாதிரி ஒருத்தவங்க என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க திரும்பி யார் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஷாக்காகி நின்றுறாங்க. அவங்க காஃபி குடிச்சிட்ருப்பாங்க, அந்த கிளாஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. நீங்களும் ஏன் என்ன சவுண்டு அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறீங்களா. அவங்க இருக்குது அங்கே. பார்த்தோன்னே என்ன இவங்க 2 பேரா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. அது வேறு யாரும் இல்லை, அந்த லேடி நீங்கள் தான் அந்த கம்பெனிக்கு சிஇஓவாக அங்கேயே யூஎஸ்லேயே படித்து அங்கேயே ஒரு கம்பெனியில் நல்ல ஜாபில் இருப்பீங்க. இப்போ சுகாவும் ஜேகேவும் வியும் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ஜேகே அப்போ தான் என்ட்ரு ஆகிருப்பார். அவர் ஏதோ வேறு ஏதோ விஷயமா பேசிட்டு அப்போ தான் உள்ளே வந்திருப்பார். ஜேகேவை பார்த்துட்டு வயன் நீயா அப்படி சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. 3 பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் நீங்கள் அப்படி சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்குறீங்க. வீக்கு வரதே கோவம், அங்கே இருக்க கிளாஸை போட்டு செம்மையாக உடச்சிட்றாரு. நீங்கள் அப்படியே காதை பொத்திட்டு அப்படின்னு சைடில் நடுங்கிட்டு இருக்கீங்க. இப்போ சுகம் உங்ககிட்ட வந்துட்டு மறுபடியும் எங்களை முட்டாளாக்கிட்டல, எங்களை முட்டாளாக்குறதே வேலையை வச்சிட்ருக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காரா. நீங்கள் ப்ளீஸ் விடு, என்னை விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. வெளில செக்யூரிட்டிலாம் வந்துட்டு எப்படியே தடுத்துடுறாங்க. நீங்கள் அப்படியே மூச்சு விட முடியாமல் அப்படியே இரும்பிட்டுருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட் இவங்க 3 பேரையும் வெளில துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அவங்க 3 பேரும் உங்களை செம்மையாக முறைச்சிட்டு வெளில போயிடுறாங்க. ஜேகே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது உங்களை பார்த்ததில். ஆனால் அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாகவே இருந்திருப்பார். இப்போ 3 பேரையும் வெளில அனுப்புற பிறகு தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஐயோ இவங்ககிட்ட தப்பிச்சு வந்து 4 வருஷம் முடிஞ்சாலும் அவங்க இன்னும் நம்மளை மறக்கலையே, மறுபடியும் நம்மளை ஏதாச்சும் ரிவெஞ்ச் எடுக்க வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கீங்க. எப்படியோ உங்களுக்கு ஒரு விஷயம் எல்லோரும் வேறு ஏதோ பிஸ்னஸ் விஷயமாக தான் வந்திருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா. ஓகே பிஸ்னஸ் விஷயமாக தான் நம்ம கூட நம்மளை தேடி வந்துட்டாங்களோ சொல்லி பயந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு செம்ம ஹெவி ஷெட்யூல் இருக்கனால நீங்கள் நைட் டைம் வரையும் அப்படியே வேலை பார்த்துட்டு தான் போவீங்க எப்போவுமே. இப்போது ஒரு 10 o'clock போல் இருக்கும். நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அந்த ஹோல் ஆஃபீஸ் பில்டிங்ஸ்லேயே. நீங்கள் மட்டும் செம்மையாக வேலை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அசிஸ்டன்ஸும் உங்கள் கூட இருப்பாங்களா. அவங்களும் மேம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போட்டா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகே போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி மேம் நீங்கள் எப்படி போவீங்கன்னு கேட்டால் நீங்கள் இல்லை நான் கார் ட்ரைவ் பண்ணி போய்க்கிறேன் நோ ப்ராப்ளம் அப்படி சொல்கிறீங்களா. அவங்களும் ஓகே மேம் தேங்க்யூ பாய் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க உங்கள் அசிஸ்டண்ட்டு. நீங்கள் அப்படியே வேலை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே டயர்டாக அங்கேயே தூங்கிடுறீங்களா. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க உள்ளே வர மாதிரி காமிக்கிறாங்க. நீங்கள் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கீங்க. வந்துட்டு உங்களை அப்படியே கடத்திட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே ஃபீல் ஆகலை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஸ்ப்ரே மாதிரி உங்கள் மேலே அடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் மயக்கமாக இருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 6 hours அப்புறம் நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. முழிச்சு பார்த்தா உங்கள் கை காலெல்லாம் கட்டியிருக்கு. உங்கள் வாயில் வேறு டேப் போட்டிருக்கா. என்ன நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு முழிச்சு பார்க்குறீங்க. அங்கே ஃபுல்லு இருட்டாக இருக்குது. என்ன பிளேஸ் இது அப்படி சொல்லிட்டு நீங்கள் எப்படி சவுண்ட் பண்ணுறதுன்னு தெரில. வாய் வேறு க்ளோஸ் பண்ணியிருக்கா. ஸோ அங்கே பக்கத்தில் ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அதை அப்படியே எட்டி ஒதுக்கிறீங்க. அதில் இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துருது. அந்த சவுண்டு கேட்டு ஒரு 7 members உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. வேறு யாரும் இல்லை, அது
வி, சுகா, ஆரம், ஜின், ஜே ஹோப், ஜிமின் அப்படி தான் எல்லாருமே என்ட்ரி ஆகிறாங்களா. நீங்கள் அவங்கள பார்த்தோன்னே செம்ம பயமாக இருக்குது. அவங்களும் டெரர் லுக்கை வச்சுட்டு அவங்கள பார்த்துட்டே உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஜேகே மட்டும்தான் இங்கே கொஞ்சம் சாஃப்டாக கைண்டாக அவங்கள பார்த்துட்ருக்காரு. ஐயோ இவங்க ஏன் என்னை கடத்துனாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேச முடியாமல் ஜஸ்ட் கத்திட்டு இருக்கீங்க. அந்த சவுண்ட் கேட்டேன்னா ஜிமின் சொல்கிறாரு, ஏதோ பேசுகிற மாதிரி இருக்காண்டா, கொஞ்சம் போய் அதை ஓப்பன் பண்ணி விடுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ வி வந்துட்டு அப்படியே அவங்க வாயில் இருக்க பிளாஸ்டர் அப்படியே திக்கிறாரு. அது செம்மையாக உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறீங்க. அந்த பிளாஸ்டர் எடுத்ததை தான் தாமதம், நீங்கள் ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்களா. சுகாவுக்கு வரதே கோவம், ஒரு ஸ்லாப் போடுறாரு. நீங்கள் சைலண்ட்டாக அவரை பார்க்குறீங்க. நீங்கள் ஏன் நீ கடத்திட்டு வந்தீங்க, எதுக்கு நீ கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஆமாடி நீ சின்ன தப்பு தான் பண்ணல, உன்னை கடத்தாமல் நீ பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு உன்னை கொஞ்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் அது வேணும்னு பண்ணல. ஆமாடி நீ வேணும்னு பண்ணல, இப்போ நாங்கள் வேணும்னு பண்ணுறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. நீங்கள் ஏங்க இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் இப்படி கிடையாதுல்ல, நீங்கள் ஏன் இப்படி நான் மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நீ பண்ணிட்டு போன வேலை அப்படிடி, எங்கள் லைஃப்குள்ளே வந்து எங்களை ஏமாற்றிட்ட. நீ மட்டும் இப்போ நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க, ஆனால் நாங்கள் மட்டும் உன்னை நினச்சிட்டு இப்போ வரையும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய மிரர் மாதிரி இருக்குமா, அது அப்படியே கையாலே உடச்சிட்றாரு. அந்த மிரர் பீசஸ் எல்லாம் கீழே தூள் தூளாக விழுந்து செதறுது. ஆரம் வந்துட்டு சைலண்ட்டாக வராரு, உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. உங்களை ஒரு 2 நிமிஷம் பார்க்குறாரு. உங்களை பார்த்துட்டு அப்படியே வெறியாவது அவருக்கு. ஒரு ஐஸ் எல்லாம் ஒரு ரெட்டிஷாக இருக்குது. உங்களை பார்த்தா அவ்வளோ கோபமாக வருது. வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சிட்டு, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, உன்னை உண்மையாக காதலிச்சோண்டி நாங்களாம், ஆனால் நீ எங்களை ஒரு விளையாட்டு சாமான் மாதிரி விளாண்டுட்டு தூக்கி போட்டு போயிட்டல, அதுவும் பொய்க்கு மேலே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வெத்துறாரு. நீங்கள் அப்படியே கீழே விழுந்துட்டு கதறிட்டு இருக்கீங்க அம்மா அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் அந்த சுகா தட்டி விட்டு அந்த கிளாஸ் பீசஸ் இருக்கலாம், அது மேலேயே விழுந்துடுறீங்க. உங்கள் தோலெல்லாம் கிழிச்சு அப்படியே ரத்தம் வந்துட்டுருக்கு, ஒழுகிட்டு இருக்கு. அதை பார்த்து யாருக்குமே கருணை வரல. அங்கே இருக்கவங்களாம் அவ்வளோ ஸ்டப்புனா உங்களை பார்த்துட்டு இருக்காங்க கோவத்தோட. ஆனால் ஜேகேக்கு உங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரில, அவர் மட்டும் திரு முழிச்சிட்ருக்காரு. ஏதாச்சும் பண்ண போய் அதுக்கப்புறம் இன்னும் சீரியஸாக ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவர் ஒரு நல்ல சான்ஸ் வரட்டும் உங்களை தப்பிக்க வைக்கலாம் தான் பிளான் நினச்சிட்ருக்காரு. வி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நீல் டவுன் போட்ட மாதிரி உக்காந்துட்டு, என்னம்மா வலிக்குதா, நல்லா வலிக்கட்டும் ஓகே, எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பேன், எங்களுக்கு வலிக்கிறத பற்றி நீ யோசிக்கல. நீ செத்து போய்ட்டு நினச்சி நாங்கள் அவ்வளோ ஃபீலிங்காக காலேஜ் டேஸில் நாங்கள் எப்படி கெத்தாக இருந்தோமோ அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் சைலண்ட்டாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் நீ பண்ணிட்டு போனதை அந்த ரோஸ் கண்டுபிடிச்சி அந்த காலேஜ் ஃபுல்லு சொல்லிட்டா. எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க, நாங்கள் தான் உன்னை கஷ்டப்படுத்தி இப்போ உங்களை சாவடிச்சிட்ட மாதிரி நினச்சி எங்களை எல்லோரும் சேர்ந்து புள்ளி பண்ணாங்க. தெரியுமாடி உனக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா காலேஜ் டேஸில். கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய கம்பெனி உருவாக்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்போம் தெரியுமா. இப்போ நீ நல்லா கஷ்டப்படுறி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் அந்த கிளாஸ் பீஸஸ் இன்னும் நிறைய கிளாஸஸ் எல்லாம் எடுத்து அப்படியே உங்கள் பக்கத்துலேயே உடைக்கிறாரா. அது உடஞ்சி அப்படியே உங்கள் ஃபேஸ்லலாம் குத்துது. நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் விட்டுடுங்க அப்படின்ட்டு. ஆனால் யாருக்குமே கருணை வந்த மாதிரி தெரில. உங்களை செம்மையாக வச்சு கொடுமைப்படுத்திட்டுருக்காங்க. நீங்கள் கதற முடியாமல் கதறிட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு 3 days உங்களுக்கு செம்மையாக வச்சு எல்லாம் பனிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் ஆஃபீஸ் வரலனால அங்கே இருக்கவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, மேம் வரல எங்கே வேணே தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போலீஸ் வேறு ஒரு சைடு உங்களை தேடிட்டுருக்கா. நீங்கள் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறதுனால அவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் திமிராக பேசிகிட்ருக்கீங்க. பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கடா, நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டாமல போயிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. ஆரம்க்கு இண்டாங்காண்டாயிட்டு வந்து உங்கள் கண்ணத்துலேயே ஸ்லாப் விடுறாரு செம்மையாக. அவர் அடித்ததில் உங்கள் கண்ணெல்லாம் செவந்து போச்சு. அவருக்கு இன்னும் நீ இவ்வளோ பட்டும் நீ திருந்தல, இன்னும் நீ அனுபவப்படி நீ பேசு எவ்வளோ முடியுமோ பேசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்லாப் விடுறாரா. அவர் ஹேண்ட்ஸில் ஒரு மோதிரம் மாதிரி போட்டிருப்பாரு, அது கீறி அப்படியே அங்கே ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு உங்கள் கன்னத்தில். அதை பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்கே ப்ளீடிங் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் ஒரு மாதிரி உங்கள் மேலே பாசமாக தான் இருந்திருப்பாரு. நீங்கள் இவ்வளோ ஏமாத்திருப்பாருக்கு உங்கள் மேலே எப்படி கருணை வரும். அவரும் வந்துட்டு வேணுண்டி உனக்கெல்லாம் எவ்வளோ கொழுப்பு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிக்கிறாரா. நீங்கள் என்னை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ருக்கீங்க. ஜின்னு விடுற மாதிரி இல்லை. உனக்கு என்கிட்ட நீ என்ன சொல்லி ஃப்ளர்ட் பண்ண தெரியுமா,
எனக்கு சாப்பாடு எடுத்துருவாங்க, அது எடுத்துருவாங்க, இது எடுத்துருவாங்கன்னு தானே எனக்கு நீ அப்படியே உன் வலையில் போட்டுக்கிட்ட. இப்போ இருடி திங்க வைக்கிறேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீட்டெல்லாம் அப்படியே ஃப்ளெஷ்ஷாக இருக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி இன்னும் வேக வைக்காதது, அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வாயில் திணிக்கிறாரு. உங்களுக்கு வாமிட் வருது இருந்தாலும் அப்படியே திணிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் அதை துப்பிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் விடாமல் உங்களை அப்படியே வாயில் பிடிச்சி அமுக்கி தின்னு முழுங்கி தான் ஆகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டு முழுங்க வச்சிடுறாரு. நீங்கள் அப்படியே வாமிட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. வேணுமா என்கிட்ட கேட்டல, இன்னும் என்னென்ன கேட்டிருப்ப நீ, இரு வைன் வேணும்னு கேட்டல, போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு 4-5 பாட்டில் வைன் எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே உங்கள் தலையில் போட்டு உடைக்கிறாரு. ஏன்னா இப்படி சைக்கோவாக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாடி என்ன பார்த்துட்ருக்க நீ, அப்படி என்ன நல்லவனாக இருந்தவன் இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லி பார்க்குறியா? பின்ன நாங்களாம் உன்னையெல்லாம் எவ்வளோ ஹார்ட்லேருந்து உங்களை லவ் பண்ணியிருப்போம். உன்னை அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணால் எங்களை நீ அசால்ட்டாக ஏமாற்றிட்ட. பின்ன உன்னை கொஞ்சுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அங்கே இருக்க எல்லா பாட்டிலும் உங்கள் தலையில் உடைக்கிறாரு. உங்கள் தலையிலேருந்து அப்படியே ப்ளீடிங் வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறதுக்கு கந்தரகோலமாக இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சு போய் உங்கள் பாடி ஃபுல்லு பிளட்டாக அங்கே இருக்க ஒரு இடத்துலலாம் அப்படியே ஊன்ஸாக இருக்குது, கிழிஞ்சு போய் உங்கள் தோலெல்லாம் கிழிஞ்சு போய் பார்க்குறதுக்கே அப்படி இருக்கீங்க. அப்புறம் OT7 மெம்பர்ஸ்லாம் உங்களுக்கு வேலை இருக்குல்ல, ஸோ கொஞ்சம் அந்த வேலையை பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்களா. நீங்கள் ஜேகே உள்ளே வராரா, அவரை பார்த்தோன்னே நீங்கள் பயந்துட்டு ப்ளீஸ் நீ என்ன பண்ண போகிற, நீ ப்ளீஸ் விட்டுடேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. ஜேகே சைலண்டாக அவங்ககிட்ட வந்துட்டு வையன் நீ ஏன் வையன் எங்களை ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாஃப்டாக கேட்குறாரு. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இவங்க கொஞ்சம் சாஃப்ட் தான் போல், இவங்ககிட்ட பேசுறது எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரி ஜேகே நான் வேணும்னு பண்ணல ஜேகே, நான் உன்னையே தான் லவ் பண்ணேன், ஆனால் மற்றவங்களையும் ஏமாற்றிட்டேன், நான் அவங்களையும் ஏமாற்றிட்டு ஒன்று கூட சேர்ந்து வாங்கல, எனக்கு பிடிக்கல, அதனால தான் எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்பயும் போய் சொல்கிறீங்க ஜேகே கிட்டே. ஜேகேவும் நீங்கள் சொன்னதில் அப்படியே கரைஞ்சி போயிட்டாரு. அவரும் சரி வையன் நீ நான் இப்போ கட்டை ஊற்றுறேன் எப்படியாச்சும் தப்பிச்சு போட்டிட்டு வையன் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்கக்கிட்ட அப்படியே கைண்டாக பேசி தப்பிச்சிடுறீங்க. அந்த வீட்டை விட்டு வெளில வந்தால் ஃபுல்லு காடாக இருக்குது. ஐயோ இன்னும் காடாக இருக்குது ஜேகே, நான் இப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. எனக்கு தெரியாது வையன், இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண முடியாது, நான் பண்ணேன்னா அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் சீரியஸாக பண்ணிவிடுவாங்க அவங்க அப்படி சொல்கிறாரு ஜேகே. நீங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த கையெல்லாம் வலிக்குது, உங்களால் நடக்க முடியாமல் நடந்துட்டு போயிட்டுருக்கீங்க, வழியே தெரியல, அப்படியே நீங்கள் போயிட்டுருக்கீங்களா. அப்போ OT7 மெம்பர்ஸ்லாம் மறுபடியும் வந்துடுறாங்க. எங்கடா வையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுறாங்க, பார்த்தா உங்களை காணோம். ஏன்டா தப்பிக்க வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு ஸ்லாப் கொடுத்துறாரு. உனக்கு அறிவு இருக்காடா, ஏன்டா அவளை தப்பிக்க விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஜேகே. அவள் பாவண்டா, அவள் விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. அவ்வளோலாம் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6 பேரும் செப்பரேட்டாக போய் தேட போயிடுறாங்க உங்களை. நீங்கள் எங்கன்னு வேறு ஜேகே வேறு ஒரு சைடு தேடிட்டு இருக்காரு உங்களை எப்படியாச்சும் தப்பிக்க வச்சிடணுன்ட்டு. நீங்கள் எப்படியாச்சும் தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹைவே மாதிரி இருக்குது, பார்த்தா அங்கே யாருமே ஒரு நடமாட்டம் இல்லை, ஏன்னா அது ஒரு நைட் டைம் மாதிரி இருக்குது, நடமாட்டம் இல்லை, ஃபுல்லு இருட்டாகவே இருக்கா. அப்போ தூரத்தில் ஒரு கார் வர மாதிரி தெரியுது. பாடி இந்த கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை காமிச்சிட்ருக்கீங்க ஸ்டாப்புன்ட்டு. அந்த கார் வந்து ஸ்டாப் ஆகுது. நீங்கள் போயிட்டு ப்ளீஸ் நீ ஹெல்ப் பண்ணுங்கள், நீ வெளில விட்டுருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அப்போ அந்த காரோட விண்டோ கீழே இறங்குது. யாருன்னு பார்த்தா ஜேஹோப்பு பார்த்தோன்னா ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் அப்படின்ட்டு மேனிப்புலேட் பண்ணிடலாம், இவன் இதுவரையும் நம்மளை கஷ்டப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நைஸாக பேசிகிட்ருக்கீங்க. ஜேகே நீங்களா ப்ளீஸ் நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்களேன் ப்ளீஸ்னு கெஞ்சிட்ருக்கீங்க. ஆனால் ஜேகே ஒரு மாதிரி சாஃப்டாக வையன் நீ வந்து காரில் உட்கார் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாஃப்டாக பேசுகிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பி போய் ஏறுறீங்க. அவர் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் படி தப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு டவுட் வருது, இவன் நல்லவனா தான் இருப்பானோ, ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கானே, இன்னும் நம்ம சேர்ந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில எட்டு பார்க்குறீங்க. பார்த்தா மறுபடியும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கே வந்து ஸ்டாப் ஆகுது. நீங்கள் அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஜேஹோப்பை திரும்பி பார்க்குறீங்க. ஜேஹோப்பு அங்கேருந்து இறங்கி வந்து உங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறாரா. நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு கெஞ்சிட்ருக்கீங்க. ஜேஹோப்பு சைலண்ட்டாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு. நீங்கள் அவர் பயந்துட்டு ஒரு கீழே இறங்குறீங்க. வாடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் ஹேர்ஸை பிடிச்சி அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரா. போய் அப்படியே தூக்கி போடுறாரு. நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா எல்லா மெம்பர்ஸும் அங்கே தான் இருப்பாங்களா. நீங்கள் பார்த்து பயந்துட்டுருக்கீங்க.
என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுட்ருக்கீங்க, பெக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேவும் உங்களை பார்க்குறாரு. இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிடுறாரு. உங்களுக்கு இருந்த ஒரே ஹோப் ஜேகே தான். அவரே இப்படி போனோன்னே உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் ப்ளீஸ் விட்டுருங்களேன், ப்ளீஸ் விட்டுருங்களேன் அப்படி சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்கீங்க. அங்கே யாரும் உங்களை விடுற மாதிரி தெரில. உன்னை இப்படி மட்டும் அனுபவிக்கக்கூடாதுடி. உனக்கு இவ்வளோ ஒன்லி ஹர்ட் பண்ணி மட்டும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது. உன்னை அனுபவிச்சும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஜேகேன்னு சொல்கிறேன் பாருங்கள், வி வந்துட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் போடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுற, ப்ளீஸ் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அங்கே வால் இருக்கா, நீங்கள் அங்கேயே ஸ்டாப் ஆகிடுறீங்க. உங்ககிட்ட வந்து உங்கள் மேலே இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே கிழிச்சு தூக்கி எறிகிறாரு. நீங்கள் விடு, என்னை விடு, ப்ளீஸ் என்னை விட்டுரு, ப்ளீஸ் என்ன வேணாம், நீ ஹர்ட் பண்ணுறாந்தா பண்ணி இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்கீங்க. நீ இப்படி பண்ணி தானேடி எங்களை எல்லாரையும் ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட அவ்வளோ ஹார்ட்ஸாக வைல்டாக உங்ககிட்ட அப்படியே மூவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் கத்திட்ருக்கீங்க. அந்த சவுண்ட் அந்த காடு ஃபுல்லுமே அப்படி கேட்குது. அங்கே இருக்க பேர்ட்ஸ்லாம் அப்படியே பறந்து போகுது நீங்கள் கத்துறதுல. நீங்கள் அப்படி கத்திட்ருக்கீங்க. மற்ற மெம்பர்ஸ்லாம் நின்று கேட்டுட்ருக்காங்க. ஜேகேக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கத்துறது அவரால் கேட்க முடியல. அவர் கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதுக்கு மேலே இந்த கொடுமையை பார்க்க முடியாதுடா அப்படின்ட்டு. அப்புறமா உங்ககிட்ட ரொம்ப நேரம் பண்ணிட்டு அப்புறமா வெளில வராரா. அதுக்கப்புறமா இப்படியே ஜிமின் போகிறாரு. அதுக்கப்புறம் சுகா, ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பு அப்படின்னு சொல்லிட்டு லைனாக போய் உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படியே 1 மாதம் ஆகிடுது. நீங்கள் இன்னும் ஒரு ஷர்ட் மட்டும் ஒயிட் கலர் ஷர்ட்டு போட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு அது ஒயிட் கலர் மாதிரி தெரில, ஃபுல்லு ரெட்டாக தெரியுது. அவ்வளோ உங்கள் பிளட்டு தான், உங்கள் பிளட்டு அந்த ஷர்ட்டில் போட்டு அது ரெட்டாகவே மாறிடுச்சு. அவ்வளோ ரெட்டாக அந்த ஷர்ட் வேறு இருக்குதா. நீங்களும் பார்க்குறதுக்கு அவ்வளோதான், சாப்பாடு கொடுக்காத மாதிரி ஒரு மாதிரி சொங்கி மாதிரி இருக்கீங்க. அப்போ ஜின் வந்துட்டு இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டி விட்றாரு. நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்றீங்களா. அவருக்கு செம்ம டென்ஷனே உங்களை ஒரு ஸ்லாப் விட்றாரு. நீங்கள் அப்புறம் சைலண்ட் ஆகிட்டு அவர் மறுபடியும் ஊட்டி விட்றாரு. நீங்கள் இப்போ கம்முன்னு அவர் ஊட்டி விட்றதை வாங்கிக்கிறீங்க. அது இந்த மாதிரி நல்ல பிள்ளையாக இருந்தால் நாங்களும் நீ நல்லபடி பார்த்துப்போம். இல்லை அடம் பிடிப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா அவ்வளோதான், நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு அங்கே சைட்லேருந்து வந்துட்டு. உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்டி தான் வச்சுருப்பாங்க, ஓகேவா. நீங்கள் கட்டி வச்சு அங்கே அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வருது. அந்த மயக்கத்துலேயே நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அங்கே ஒரு லைட் ஃப்ளாஷில் அந்த 7 மெம்பர்ஸும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அவங்க அப்படியே உங்களை நோக்கி வராங்களா. நீங்கள் அவங்கள பார்த்து பயந்து நடுங்கிட்டுருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இதோடையே இந்த எஃப்எஃப்க்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு ஒரு புது எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் எஃப்எஃப்பில் பார்க்குறேன். பாய் பாய்.